ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலுமையிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு ஆவணி மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் என்று சொல்லி பார்க்கலாம். ராசிநாதன் 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் மாறி அமர்கிறார். மாதத்தினுடைய ஒரு சில நாட்கள் ஆரம்பத்தில் 9ஆம் இடத்தில் குருநாதரோடு சேர்ந்து அமர்ந்து விட்டு 10ஆம் இடத்தில் மாதத்தினுடைய அதிக நாட்கள் வந்து அமர இருக்கிறார். 9ஆம் இடத்தில் குருநாதர் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். குரு பகவான் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்துல லாபாதிபதி சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறார். அங்கே கேதுவும் அமர்ந்திருக்கிறார். கேதுவுக்கு 11ஆம் இடத்துல சூரிய பகவானுக்கு லாபஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். 12ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடத்தில் ராகு குருவின் பார்வையில் கும்பத்தில் இருக்கிறார். மீனத்தில் 6ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் குருவின் வீட்டில். பாக்கியாதிபதி 9ஆம் அதிபதி புதன் பகவான் 10, 11ஆம் இடங்களோடு தொடர்பு கொள்கிறார். இதுதான் கோச்சார நிலைகள். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல, பருத்தி புடவையாய் காய்த்தது போல அற்புதமான அட்டகாசமான கோச்சாரம். என்ன சொல்வதென்று தெரியவில்லை. அற்புதமாக இருக்கிறது. அத்தனை கிரகங்களும் எப்படி எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கிறது. இந்த பொற்காலத்தை துலாம் ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாழ்வில் வாய்ப்புகள் என்பது எப்போது ஒரு தடவை இப்படி வரக்கூடியது. கோச்சார நிலைகள் என்னுடைய நீண்டகால ஜோதிட அனுபவத்துல இப்படி நிகழ்ந்ததில்லை. அற்புதமாக இருக்கிறது. ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது. பெயர், புகழ், மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே உயர்வடையும். சமூகத்திலே இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கும். அதன் மூலம் வெற்றிகளும் ஆதாயங்களும் கிடைக்கும். ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது என்றால் நேரடியாக நீங்கள் கடவுளின் பார்வையில் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். இப்போது உங்களால் தெளிவாக சிந்திக்க முடியும். சரியான முடிவுகளை எடுக்க முடியும். 3ஆம் இடமும் குருவின் பார்வையில் இருக்கிறது. எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி அடைகிறீர்கள். நல்ல முயற்சிகள் எடுத்து நீங்கள் முயற்சிகளில் வெற்றி பெற முடியும். சமூகத்திலே இருக்கக்கூடிய நல்ல உயர்ந்த மரியாதை உள்ள மனிதர்களின் தொடர்பால அவர்களின் துணையோடு நீங்கள் செய்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் அற்புதமாக வெற்றி தரும். தனித்துவமாக நீங்கள் தனியாக நல்ல முயற்சிகள் எடுத்தாலும், ஆக்கப்பூர்வமான ஆரோக்கியமான நல்ல முயற்சிகள் எடுத்தாலும் அதிலும் நீங்கள் வெற்றி வாகை சூட முடியும். 3ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய இளைய சகோதரம், உங்களுடைய தகவல் தொடர்பு, உங்களுடைய சிறுதூர பயணங்கள், உங்களுடைய தகவல் தொடர்பு என்று சொல்கிற போது அடுத்தவர்களுக்கும் வெளி வட்டார பழக்க வழக்கங்களுக்கும் உங்களுடைய நண்பர்கள், மனைவி, காதலன், காதலி, தொழில் கூட்டாளிகள், புதிதாக அறிமுகமாகக்கூடிய மனிதர்கள், இது போன்ற அமைப்புகளோடு உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில், அதாவது தொலை தொடர்பு அற்புதமாக இருக்கிறது. தகவல் தொடர்பு அற்புதமாக இருக்கிறது. உங்களுக்கும் மற்றவர்களுக்குமான இந்த கருத்து பரிமாற்றம், தகவல் தொடர்பு அற்புதமாக இருப்பதால் நீங்கள் இப்போது எங்கு சென்று என்ன வேலை செய்தாலும் எல்லாமே வெற்றியாக, சுபமாக, மங்களமாக அமைவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. 3ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய காதல் கைகூடி வரும். 3ஆம் இடம் என்று சொல்கிறது உங்களுடைய முயற்சி பாவகம், சிறுதூர பயணங்கள், அதாவது அக்கம் பக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள், உங்களை சுற்றி இருக்கிற எல்லோருமே உங்களோட நட்பு பாராட்டக்கூடிய அற்புதமான காலம். 5ஆம் இடத்துல ராகு அமர்ந்தாலும் ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆண் குழந்தைக்காக காத்து கொண்டிருந்தவருக்கு நல்லபடியாக ஆண் வாரிசுகள் கிடைப்பதற்கான அற்புதமான காலம். அதற்கான கருவுறுதல் போன்ற அற்புதமான புனித நிகழ்வுகள் நடப்பதற்கான காலம். குழந்தை செல்வம் நிச்சயமாக வீடு தேடி வரும். அதற்கான ஆரம்பங்கள், அஸ்திவாரங்கள் எல்லாமே ஆவணி மாதமே நிகழ்ந்து விடும். 5ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது குழந்தை இல்லை என்று சொல்லி மருத்துவ உதவியை நாடுபவர்களுக்கு சரியான மருத்துவ உதவிகள் கிடைக்கும். சரியான முன்னேற்றங்கள் ஏற்படும். குழந்தைகளால மன மகிழ்ச்சி உண்டாகும். குழந்தைகள் கல்வியில் சிறப்பாக விளங்குவார்கள். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும். குழந்தைகள் உயர்கல்வி கற்பதற்காக வெளிநாடு, வெளிதேசம் செல்வதற்கான வாய்ப்புகள் அமையும். குழந்தைகளின் முன்னேற்றத்தை பார்த்து நீங்கள் சந்தோஷம் அடையக்கூடிய அற்புதமான காலம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். பெரிய மனிதர்களின் தொடர்புகள் ஏற்படும். அதனால நன்மைகள் ஏற்படும். 6ஆம் இடத்துல சனி அமரலாமா? சனி 6ஆம் இடத்தில் அமராமல் வேறு எங்கு அமர்வது? 6ஆம் இடத்துல சனியோ, செவ்வாயோ, ராகுவோ, கேதுவோ இயற்கை அசுபர்கள் தனியாக ஒருவராக அமரலாம். 3, 6, 10, 11ஆம் இடங்கள்
இயற்கை அசுபர்களுக்கு அற்புதமான இடம். 6ஆம் இடத்தில் சனி அமர்கிற போது கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அவமானம், அசிங்கம் இது போன்ற அமைப்புகள் அப்படியே விலகிவிடும். பழைய கடன்களை கட்டி தீர்த்து விட முடியும். அதற்கான வருமானங்கள் வரும். நோய்களிலிருந்து, நாட்பட்ட நோய்களிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். ஆரோக்கியம் நோக்கி நகர முடியும். எதிரிகளின் கொட்டம் அடங்கும். எதிரிகள் வாளை சுருட்டி கொண்டு ஒதுங்குவார்கள். ருணம், ரோகம், சத்ரு அமைப்புகள் முழுவதுமாக நீங்கிவிடும். அது மட்டுமில்லை, நல்லபடியாக ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது. 9ஆம் இடத்துல குரு. அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனி, ஓடி போனவனுக்கு 9இல் குரு. என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படி ஒரு கோச்சாரம் துலா ராசிக்காரர்களுக்கு இந்த பிரபஞ்சத்துல மறுபடியும் கிடைக்குமா என்பது கேள்விக்குறிதான், கொஸ்டின் மார்க். இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகா ஓகோண்டு இவ்வளவு பலனை நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் யோதிடர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு 90% துலாம் ராசிக்காரர்கள் நன்றாகத்தான் இருக்கிறீர்கள். ஒரு 10% துலாம் ராசிக்காரர்கள் சற்று அசௌகரியங்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல 6, 8 போன்ற அவயோக பாவத்துவ தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் சற்று சுமாரான பலன்கள் தான் இருக்கும். அதையும் சொல்லி விடுகிறேன். என்ன இருந்தாலும் துலாம் ராசிக்கு இந்த கோச்சாரம் அதி அற்புதமாக இருக்கிறது. ராசிநாதன் சுக்கிர பகவான் குருவோடு சேர்ந்து அமர்ந்து இருக்கிறார். மாதத்தினுடைய பெரும்பாலான நாட்கள் 10ஆம் இடத்தில் சென்று அமர்கிறார். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல லாபாதிபதி சூரியன் மாதம் முழுவதும் அமர்ந்து ஆட்சி பெற்றிருக்கிறார். மூத்த சகோதரர்களால நன்மைகள் ஏற்படும். மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலகும். திருமணத்திற்காக காத்து கொண்டிருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு ஆவணி மாதமே வரன் பார்ப்பது, பெண் பார்ப்பது, மாப்பிள்ளை பார்ப்பது, இது போன்ற நிச்சயதார்த்தம், திருமண ஏற்பாடுகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். முதலாவது திருமணம் தோல்வி அடைந்து 2வது திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லபடியாக 2ஆம் திருமணம் நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் ஆவணி மாதமே கைகூடி வரும். அற்புதமாக இருக்கிறது. லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஆதாயஸ்தானம் வலுவடைந்து இருக்கிறது. அதற்கு லாபத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். லாபத்துக்கு லாபத்துல என்ன சொல்வதென்று தெரியவில்லை. அங்கு அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், பருத்தி புடவையாய் காய்க்கும், பழம் நழுவி பாலில் விழுந்து விட்டது. இந்த வாய்ப்புகளை சரியாக துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். என்ன இருந்தாலும் 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்து 12ஆம் இடம் சனியின் பார்வையில் இருக்கிறது. சகோதரர்களுக்காக நீங்கள் மனமு வந்து நல்லபடியாக ஏதாவது செலவுகள் செய்ய வேண்டிய வாய்ப்புகள் ஏற்படும். அசுப விரயங்கள் வராதது போல் பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய உணவு விடயம், உங்களுடைய தூக்கம், உங்களுடைய ஓய்வு இது போன்ற அமைப்புகளை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். பயணங்கள் செல்கிற போது இரவு நேர பயணங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. 12ஆம் இடத்துல 2 அசுபர்கள் தொடர்பில் இருக்கிற போது நீங்கள் இரவு நேர பயணத்தை தவிர்க்க வேண்டும். பயணங்கள் செல்கிற போது உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். இது போன்ற அமைப்புகளை மட்டும் நீங்கள் சற்று பார்த்து கொள்ள வேண்டும். அசுப விரயங்கள் நிகழாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி அத்தனை நன்மைகளும் சுற்றி சுற்றி துலாம் ராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு மேலும் எல்லா நன்மைகளையும் உங்கள் வாழ்வில் கொண்டு வரும். இந்த அற்புதமான காலத்தை துலாம் ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசி குருவின் பார்வையில் இருக்கிற போது தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். உங்களை சுற்றி எல்லாமே நன்மையாக முடியும். இவ்வளவு காலமும் நீங்கள் முயற்சி எடுத்து நடக்காத காரியங்கள் எல்லாம் இப்போது நீங்கள் ஒரு சிறிய முயற்சியின் மூலம் அற்புதமாக நடத்தி காட்ட முடியும். பாராட்டு வாங்க முடியும். பாராட்டு மலையில் நனைய முடியும். உங்களுடைய எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். ஒரு தடவை குல தெய்வத்தை சென்று வணங்கிவிட்டு, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை சென்று வணங்கிவிட்டு எல்லா நல்ல காரியங்களிலும் ஈடுபடுங்கள். வெற்றி வாகை சூட முடியும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க முடியும். பெண்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஆண்கள் குடும்ப தலைவர்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும். வயதிலே மூத்த அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ், வயதிலே மூத்தவர்கள், முதியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். மனதில் மகிழ்ச்சி தங்கும். ராசி குருவின் பார்வையில் இருக்கிற போது ஒரு விதமான தேஜஸ் முகத்திலே தோன்றும். உங்களை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும். இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் வளர வேண்டும், மலர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு ஆவணி மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு யோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.